வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சம்மதமே அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிரண் அப்பாராவ், சாந்தினி சௌத்ரி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் டிராமா, அதாவது ஒரு மாடர்ன் பொண்ணுக்கும் ஒரு கன்சர்வேட்டிவான பையனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற தீம்ல தான் நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா அந்த கன்சர்வேட்டிவான பையன் தான் கிரண் அப்பாராவ். சின்ன வயசுலேயே தன்னோட அம்மாவை அவன் இழந்திருப்பான். தன்னோட அம்மாவோட குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற கனவுகளோட இருக்கான். அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தீவிரமா இருக்கான். அந்த டைம்ல தான் வந்து சாந்தினியை சந்திக்கிறான். சாந்தினியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர மாடர்னான பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அவன் மேல காதல் வயப்படுறான். ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர்ஸ் லவ் பண்றாங்க அப்படின்னும் போது அதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த அந்த விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரெஸ்பெக்ட் த டிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கும் ஒரு விதமான வாழ்க்கை பிடிக்கும். ஸோ நம்ம விருப்பப்படிதான் அவங்க வாழ்க்கை இருக்கணுங்கிற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறத ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கிளைமேக்ஸையும் அமைச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி கிரண் அப்பாராவோட கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ஒரு மாதிரி பயங்கர பொசசிவா, ஒரு மாதிரி பயங்கர கன்சர்வேட்டிவா, ஒரு சின்ன டாக்ஸிக் பிஹேவியரோட ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தை ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஒரு ரொமான்ஸ் டிராமாவா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பெரும்பாலும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த படத்துல எனக்கு பெரிய பிரச்சனையா பட்டது இந்த படத்தோட நிறைய ரீசனிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம ஹீரோ அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும்னு தீவிரமா இவ்வளவு நாள் லைஃப்ல இருப்பாரு. சடனா எப்படி அவருக்கு அந்த லவ் வருது அப்படின்றதுக்கான அந்த லாஜிக் ப்ராப்பரா இருக்காது. அதே மாதிரி ஹீரோயின் அப்படிப்பட்ட ஒரு மாடர்னான பொண்ணு இப்படிப்பட்ட கன்சர்வேட்டிவான பையன் மேல எப்படி லவ் வருது அப்படின்ற அந்த விஷயத்துக்கும் ரீசனிங் இருக்காது. அதே மாதிரி ஹீரோக்கு ஏற்படக்கூடிய மனமாற்றம் ஜஸ்ட் லைக் தட் நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்டேஜ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஆல்சோ இந்த படத்தோட மிடில் போர்ஷன்ஸ்ல வரக்கூடிய நிறைய காட்சிகள் ஒரு மாதிரி பயங்கர அன்ஆர்கனைஸ்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டா லிப்லாக் சீன்ஸ் வருது. மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.